தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் மதியம் 1 மணி நிலவரப்படி 42.41% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் இடைத்தேர்தல் 3வது முறையாக நடைபெறுகிறது. இந்த நிலையில் காலை 7 மணிக்கு துவங்கிய வாக்குப்பதிவின் எண்ணிக்கையானது 1 மணி நிலவரப்படி பார்க்கும்போது 42.41% பதிவாகியிருக்கிறது. காலை 9 மணி நிலவரப்படி 11% வாக்குகளும் 11 மணி நிலவரப்படி 26% வாக்குகளும் பதிவான நிலையில் மதியம் 1 மணி நிலவரப்படி பார்க்கும்போது 42.41% வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. வெயிலையும் பொருட்படுத்தாமல் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் மக்கள் ஆர்வமுடன் வருகை தந்து நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்து வருகின்றனர். அதன் காட்சிகளையும் பார்க்கின்றோம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலானது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பழனிசாமி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பழனிசாமி. 3வது முறையாக இடைத்தேர்தல் நடைபெறுது ஈரோடு கிழக்கு தொகுதியில. காலை 7 மணியிலிருந்து தற்போது வரை நடைபெற்றிருக்கக்கூடிய விவரங்களை விரிவாக பதிவு பண்ணுங்க. வணக்கம் பவித்ரா. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பொறுத்த மட்டும் 237 வாக்குச்சாவடிகளில் தற்போது வாக்குப்பதிவு மும்முரமாக நடைபெற்று வருகிறது. காலை 9 மணி வரை 11% வாக்குகள் பதிவாகி இருந்தது. அதன் பின்பு பாத்தீங்கன்னா அடுத்த 2 மணி நேரத்துல 11 மணி நிலவரத்தை பாத்தீங்கன்னா 26% வாக்கு பதிவாகி இருந்தது. அதன் பிறகு இப்ப தற்போது கிடைச்ச தகவல் படி 1 மணி நிலவரத்தைப்படி 42.41% வாக்குகள் பதிவாகியிருக்கு. தொடர்ந்து வாக்குப்பதிவினுடைய சதவீதம் அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. அதே சமயத்துல இங்க லோக்கல்ல எல்லாம் பார்த்தோம்னாங்க எல்லா வாக்குச்சாவடிகளையும் நீண்ட கியூ வரிசையில நின்றுட்டு இருக்காங்க. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மக்கள் வரிசையா நிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீடா வேலை செய்யறது இல்ல. அதுல கொஞ்சம் காலதாமதங்கள் ஆகுது. இருந்தாலும் வாக்குப்பதிவுங்கிறது முழு வீச்சுல நடந்துட்டு வருதுங்க. இன்னும் அடுத்தது வரக்கூடிய நேரங்களில் பாத்தீங்கன்னா இன்னும் இதை விட வாக்குப்பதிவுடைய சதவிகிதம் அதிகரிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. குறையறதுக்கு எக்காரணத்து கொண்டு வாய்ப்பு இல்லைங்க. நல்ல முறையில போயிட்டு இருக்கு. அடுத்து 3 மணி வாக்குப்பதிவு நிலவரம் தான் வரும். அந்த நேரத்துல இதை விட இன்னும் கூடுதலா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக பாத்தீங்கன்னா எல்லா வாக்குச்சாவடிகளும் பெண்கள் நீண்ட வரிசையில் நின்று தங்களுடைய வாக்குகளை போட்டு வர்றது பார்க்க முடிகிறது பவித்ரா. மக்கள் தங்கள் ஜனநாயக கடமையை செலுத்துவதற்காக நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்குகளை செலுத்தி வருகிறார்கள் என்ற தகவலை தற்போது வழங்கியமைக்கு நன்றி பழனிசாமி.